அக்னி நட்சத்திரம் தொடங்கியிருக்கும் இந்த சமயத்தில் வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்ற கணிப்புகள் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. அது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோடை காலத்தில் ஏற்படும் வெப்பத்தின் தாக்கம் ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே போகிறது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வெயில் வாட்டி வதைப்பதால் செய்வதறியாது திகைக்கின்றனர் மக்கள். குறிப்பாக சென்னை மாநகர சாலைகளில் வாகனங்களிலிருந்து வெளியேறும் அனல் கக்கும் புகையோடு சூரிய வெப்பமும் சேர்ந்து மக்களை பொசுக்கி எடுக்கிறது. வெயிலால் பகல் நேரங்களில் வெளியே செல்ல முடியவில்லை என்று சொல்லும் மக்கள் இதுவரை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படுவதாகவும் கூறுகின்றனர். இப்போ இருக்கிற தலைமையில் வெளியே எங்கேயும் வர முடியாது. போய் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் எங்கேயும் வெளியே கிளம்பி போகலாம். பெரியவங்க தான் மயங்கி வீந்துடுறாங்க. பல பேர் ரொம்ப வேக்காடாக இருக்குது, உடம்பு ரொம்ப வேர்த்து வெளியே வர முடியல. அதனால் பொதுமக்கள் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நல்லா நடுத்த பசங்களும் வெளியே எங்கேயும் வர முடியல. 5 மணிக்கு மேலே தான் எங்கேயும் வெளியே வந்து லேசாக இருக்க முடியும். போன வருஷத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதால வெளியில் எங்கள் கூட சுத்த முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிறதால வீட்டிலே இருக்கிறோம். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பேர் வயசானவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க வெளியில் வர்றது கூட. சென்னையில் சிக்னலுக்காக 5 நிமிடம் காத்திருந்தாலே உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்து விடுவதாக ஆதங்கப்படுகின்றனர் வாகன ஓட்டிகள். இந்த கடுமையான கோடை வெயிலை சமாளிக்க சென்னை சாலை ஓரங்களில் ஆயிரக்கணக்கான கடைகள் முளைக்கின்றன. குளிர்ச்சியான பானங்களை அருந்த பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் வெயிலிலிருந்து வந்ததும் உடனடியாக குளிர்ச்சி தரும் பொருட்களை உண்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. ஆஃப்டர்நூன் டைம்ஸ்ல நிறைய 2 வீலர்ல சுத்த வேணாம், ஹீட் ஸ்ட்ரோக் அதிகமாக வரும். அதனால அப்புறமா சில் ஸ்வெட் விளையாட்டு உடனே சில் வாட்டர் குடிக்க வேணாம், யூல் கெட் கோல்ட் இமீடியட்லி. ஸோ மற்றபடி வேற கூலிங்ஸ் என்ன இருக்கு, ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிக்கலாம். அவாய்ட் கோக், பெப்சி அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. இளநீர், பதநீர், பனைநுங்கு, வெள்ளரி பிஞ்சு, நீர்மோர் என குளிர்ச்சி தரும் பானங்களையும் பழ வகைகளையும் கொண்ட அங்காடிகளில் சிறிது நேரம் தஞ்சமடைந்து கோடை வெப்ப தாக்குதலிலிருந்து தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்றனர் சென்னை பெருநகர மக்கள். பொதுமக்கள் வெயில் நேரத்தில் வெளியே போகும்போது இளநீர், மோர், கூழ் உள்ளிட்டவற்றை பருகிறதோடு மட்டும் இல்லாம இயற்கையா விளையிற பழங்கள்ல இருந்து வர்ற பழச்சாறு குடிச்சா இன்னும் சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் வெளியே போகும்போது தங்களுடைய முகத்தையும் கைகளையும் துணிகளால மறைச்சிட்டு போனா இந்த வெயிலிருந்து இன்னும் நம்ம பாதுகாத்துக்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் வேதவள்ளி ஜெகதீஷன்.